ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சோலோ சோபன் சேனல். இப்போ செஞ்சுக்கோ சாயக்காரிங்க. நம்ம லைஃப்ல நம்ம பிளான் பண்ண மாதிரி எதுவுமே அப்படியே நடக்கிறது இல்லை. நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒன்று நடக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன். ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்குள்ள நிறைய கொஸ்டின் வரும். ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நிறைய கொஸ்டின் வரும். பட் நீங்க அதுல இருந்து கத்துக்கிட்ட லெசனும் அந்த பெயினும் தான் நீங்க ஃபியூச்சர்ல நல்லா வர்றதுக்கான ஃபியூவலா இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் லைஃப்பில் அன்எக்செப்டடாக நடக்கிற திங், அதுலேருந்து வர பெயின், அதுலேருந்து எப்படி மூவ் ஆன் ஆகி நம்ம கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணுறது, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆர் யூ கைஸ் ஆர் ரெடி? லெட்ஸ் கோ. இப்போ போடுங்க சார் பாட்டை. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க. லைஃப்பில் நம்ம பிளான் பண்ணது எதுவுமே அப்படியே நடக்காது. பட் இப்போ நீங்கள் எதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களோ, கொஞ்சம் வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா அந்த ஒரு விஷயத்தினாலதான் இப்ப நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்க காரணமா இருக்கும். ஸ்கூல், காலேஜ், எக்ஸாம், ஜாப், ரிலேஷன்ஷிப் எதுவுமே நீங்க நினைச்ச மாதிரி இருந்திருக்காது. என்ன நிறைய பேர் முதுகுல குத்தி இருக்கானுங்க. அந்த டைம்ல உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னே தெரியாது. மைண்ட் கன்ஃபியூஸா இருக்கும், நிறைய கோவப்படுவீங்க. பிகாஸ் த பெயின் இஸ் ரியல். பட் அதை நினைச்சு ரொம்ப நெகட்டிவா ஃபீல் பண்ணாம, பெயின் ஈக்குவல் டு ஃபியூவல் அப்படி பாருங்க. நீங்க ஏதாவது எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, பாஸ் ஆகுங்க, சக்சஸ் ஆகுங்க, கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், லைஃப்ல உங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறதுக்கு இல்ல ஆல்ரெடி நடந்தது எல்லாமே உங்க ஃபியூச்சர்ல நடக்க போற நல்லதுக்காக தான் அப்படின்னு நம்புங்க. இப்ப எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, அது நெகட்டிவாவும் இருக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம். ஆனா கண்டிப்பா அது ஃபியூச்சர்ல பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணும். நெகட்டிவா ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து எப்படி மூவ் ஆன் ஆகுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு தடவையாவது அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால இந்த விஷயம் ஏன் எனக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு நினைச்சு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி உங்க லைஃப்ல ஒரு தேவையில்லாத விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ண கத்துக்கோங்க. அதை விட்டுட்டு நான் அதை பண்ணியிருந்தா அந்த விஷயம் நடந்திருக்காது, நான் இப்படி இருந்திருந்தா அந்த விஷயம் நடந்திருக்காது அப்படின்னு நினைச்சு யோசிச்சு ரொம்ப ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடக்கிறதுக்கு ரீசனே இருக்காது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு யோசிச்சு உங்க கரியரையும் பில்ட் பண்ண முடியாம டைம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால மைண்ட்ஃபுல்லா ஸ்ட்ரெஸ், கோவம், கில்ட் இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத விஷயம் தான் இருக்கும். நான் இங்க யானையில போறதுக்கு கனவு கண்டுட்டு இருந்தா நான் கழுதையில போறதுக்கு கதை சொல்றேன். எக்ஸாம்பிள், நீங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு வைங்க, உடனே இன்ஸ்டாகிராம்ல போய் ஒரே எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிற ரீல்ஸா பாக்குறது, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அழுது புலம்புறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம அடுத்து உங்க கெரியர் எப்படி பில்ட் பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா லைஃப் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். இந்த வயசுல நீங்க ஏதாவது பண்ணி ஆகணும். ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் யுவர் செல்ஃப், யுவர் ஹாபிஸ், யுவர் ட்ரீம்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அந்த பெயினை ஃபியூவலா கன்சிடர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பெட்டரா எடுத்து வைங்க. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது நடக்கும்போது நீங்க உங்களுக்குன்னு ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த டைம்ல புது ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், நீங்க ஜிம்முக்கு போகலாம், செல்ஃப் க்ரோத்ல நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய டைம் இருக்கு உங்களுக்கு. உங்க மைண்ட் செட் எப்படி ரீஃப்ரேம் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்டாப் ஓவர் திங்கிங். உங்க பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் ரீப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்தாம உங்களை நீங்களே கொஸ்டின் கேட்டுக்கோங்க. இப்போ என்னால என்ன பண்ண முடியும், என் ஃபியூச்சருக்கு எது நல்லது, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் உங்களையே கேட்டுக்கோங்க. ஸோ நம்ம லைஃப்ல கத்துக்கிறது எல்லாமே ஒரு லெசன் தான். எவ்ரி ஃபெயிலியர் ஈக்குவல் டு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது உடனே ரிசல்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அந்த ப்ராசஸ்ல நம்பிக்கை வச்சு பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவ் மைண்ட் செட், கான்ஃபிடென்ட் எல்லாமே கிடைச்சிரும். ஸோ எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு யூனிக்கான பாத் இருக்கு. ஃபோக்கஸிங் யுவர் ஓன் பாத். கம்பேரிசன் பண்ணாதீங்க. இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு டேவை யூஸ் பண்ணீங்களா, இல்லை வேஸ்ட் பண்ணீங்களா, இல்லை ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு தாட்ஸை ஒரு 5 to 10 minutes ஒரு நாளைக்கு ஒரு தடவை எழுதி பாருங்க. ஸோ அப்படி பண்ணும்போது மென்டல் கிளாரிட்டி, செல்ஃப் க்ரோத், மோட்டிவேஷன் எல்லாமே பில்ட் ஆகும். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன். ஸோ நீங்கள் நினச்ச கம்பெனியில் பிளேஸ் ஆக முடியாமல் இருந்திருக்கலாம், அது உங்களை வேலையை விட்டு தூக்கியிருக்கலாம். பட் ஃபியூச்சரில் பார்த்தா அதை விட ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆயிருப்பீங்க, ஒரு நல்ல ஜாப்ல இருப்பீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி அதில் ஃபெயில் ஆயிருக்கலாம், பட் ஃபியூச்சரில் அதை விட ஒரு நல்ல எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் ஆகி கிளியர் பண்ணி நல்ல பொசிஷனில் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் நெகட்டிவாக நினச்சி கஷ்டப்படுற எல்லா விஷயமே ஃபியூச்சர்ல பாசிட்டிவா தான் நடக்க போகுது அப்படின்னு நம்புங்க. யாரெல்லாம் உங்க லைஃப்ல கொஞ்சம் கஷ்ட காலத்தை அனுபவிக்கிறீங்களோ நடக்கும், மாறும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு ஏதாவது நடக்கும்போது
இதுல இருந்து நான் என்ன கத்துக்க முடியும், இதுல இருந்து என் ஃபியூச்சருக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும், அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல எல்லாம் இதை யோசிச்சு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஜிம்முக்கு போங்க, உங்க ஹாபிஸ் ஏதாவது வளர்த்துக்கோங்க, சும்மா இருக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் இருக்கும்போது உங்க எனர்ஜி ஃபுல்லா இருக்கும். ஃபர்கிவ் அண்ட் லெட்ஸ் கோ. ஸோ கடைசியா நான் என்னதான் சொல்ல வரேன்னா, லைஃப் டசன்ட் பனிஷ் யூ, இட்ஸ் டீச் யூ. அதே மாதிரி நீங்க ஃபியூச்சர்ல ஜெயிச்சு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்றதுக்கு ஏதாவது வேணும்ல. ஒண்ணுமே சொல்லாம கீழேயே விழுகாம மேல வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கார்ல இருந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து இதே ஏவிஎம் ஸ்டோர்ல அதே ஃப்ளோர்ல வந்து போகலன்னு சொன்னா நான் ரஜினிகாந்த். அதனால இப்ப நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க விஷயத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிங்க. யாருக்கு தெரியும், இப்ப நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதே ஃபியூச்சர்ல ஒரு யூடியூப் வீடியோ கண்டென்ட்டா கூட யூஸ் பண்ணுவீங்க. Nothing personal, just service. So finally, everything happens for a reason. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். பாய். படத்துல சொல்ற மாதிரி தான் இந்த வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். சோ வெயிட் பண்ணு.